ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொறுன்னு சுவையாக இருக்கக்கூடிய தட்டை ரெசிபி தாங்க. இதை தீபாவளி பலகாரமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை ஜலிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு மாவாக இருந்தாலும் கடை மாவாக இருந்தாலும் சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தீபாவளி வரப்போகுது, அப்புறம் பசங்களுக்கெல்லாம் 10 நாள் லீவ் வரப்போகுது. ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாதமெல்லாம் மழை வந்துருச்சுன்னா காய வைக்க முடியாது. சின்ன குடும்பமாக இருந்தால் ஒரு 2 கிலோ 3 கிலோ அரைச்சிக்கோங்க. பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு 5-6 கிலோ மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி காய வச்சு அரைச்சிங்கன்னா எந்த பலகாரம் செஞ்சாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாவு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவை ஜலிச்சாச்சு. பச்சரிசி மாவு நல்லா பறக்கும், அதனால் ஓரங்கள்லாம் இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வேர்க்கடலை பார்த்திங்கன்னா, நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இதை தோலை எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் வந்துடும். அது மாதிரி பச்சை வேர்க்கடலை அரைச்சிங்கனாலும் எண்ணெய் ஆகிடும். அதனால் வறுத்துட்டு இது போல் பொறுன்னு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்ச வேர்க்கடலையை இந்த பச்சரிசி மாவு கூட சேர்த்துடலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் இடிச்சிட்டு சேர்க்க போகிறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதை அரைச்சிடாதீங்க, நல்லா இடித்து கொரப்பாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ கொரப்பாக இடித்தாச்சு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலையை முழுசாக சேர்க்காதீங்க, கழுவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா தட்டையிலையும் ஒரு பீஸ் வர மாதிரி இருக்கும். முழுசாக போட்டிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொடிசாக நறுக்கிக்கிட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வந்து சூடான எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். வெறும் மாவாக நம்ம சேர்த்துட்டோம்னா சவக்குன்னு ஆயிரும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, சேர்த்துட்டு நம்ம ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கை போட்டு பெசரி விட்டுக்கோங்க. இந்த பெருங்காயம், மிளகாய்த்தூள், ஜீரகம் இது எல்லாமே எல்லா தட்டையிலும் வரணும். அது மாதிரி நல்லா கை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை பிசைகிறதுக்கு வந்து நம்ம வந்து சுடு தண்ணி தான் ஊற்ற போகிறோம். ரொம்ப பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும், தட்டுறதுக்கு வராது. அதனால் ரொம்பவும் கொதிக்க விட்றாமல் ஓரளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. உங்களுடைய மாவு எந்த அளவுக்கு தண்ணி இழுக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சுடு தண்ணி ஊற்றிருக்கோம், சூடாக இருக்கும். அதனால் நல்லா ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கிறலாம். ஸ்பூன் போட்டு கலக்கும் போதே உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு இழுக்குதுன்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இப்போ ஸ்பூன் போட்டு கலந்து நல்லா அமுக்கி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிடலாம். உங்களுக்கு தண்ணி பற்றாமல் மாவு உதிர்ந்து வந்துச்சுன்னா லைட்டாக அந்த சுடு தண்ணியை தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. மாவு காயாத அளவுக்கு பிணைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக எடுத்து தட்டை தட்டிக்கிறலாம். இப்போ மாவு எனக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. இப்போ மூடி போட்டு இப்போ மாவு தட்டுறதுக்கு கீழே ஒரு ஷீட்டு விரிச்சுக்கோங்க. அது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ கவரில் ஒரு பகுதியில் எண்ணெய் தடவிக்கலாம், மேலே மூடுற பகுதியிலையுமே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. தட்டையை வந்து 2 விதமாக தட்டலாம். இது போல் சின்ன உருண்டைகளாக உருட்டியும் செய்யலாம். இப்போ முதல்ல இதை நான் காமிக்கிறேன். மேலே இன்னொரு கவர் போட்டு மூடிட்டு ஒரு பிளாட்டான கிண்ணம் இல்லை டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன், இதை வச்சு அழுத்திக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே சேஃபாக வர மாதிரி இது போல் அழுத்தம் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு இது இப்படியே இதே சைஸில் எடுக்கிறதாலும் எடுக்கலாம். நீங்கள் சின்னது பண்ணுறாந்தா ஒரு மூடி வச்சுட்டு நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இது போல் டிஃபன் பாக்ஸை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு முறையிலே ஈஸியாக எப்படி செய்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் மாவு உருண்டை வந்து பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 தட்டை வந்து ஒரே நேரத்தில் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி. இப்போ கவர்லலாம் எண்ணெய் தடவிட்டேன். மேலே சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா நைஸாகவே தேய்ச்சிக்கோங்க. கனமாக இருந்துச்சுன்னா பூரி மாதிரி புசு புசுன்னு உப்பி வந்துடும். நைஸாக இருந்தால் தான் தட்டை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ கவருக்கு மேலேயே நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். எண்ணெய் தடவிக்கோங்க கவரில், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் மூடி, சின்ன டப்பா மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு சின்ன சின்னதாக இது போல் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரே சைஸில் நமக்கு தட்டை கிடைக்கும். அதை எடுத்து வைக்கிறதுக்குமே ஒரு கவர் விரித்து வைங்க. தட்டில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு எடுக்க வராது. இப்போ இது போல் எல்லா தட்டைகளையும் எடுத்து நம்ம அந்த கவர் போட்ட தட்டிலே வச்சுக்கிறலாம். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெறுமனை தட்டில் வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது பிஞ்சு பிஞ்சு வந்துடும். கவரு, பட்டர் சீட்டு, வாழை இலை அப்படி ஏதாவது போட்டிங்கன்னா நம்ம இது போல் மடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாதிரி மூடி வச்சு செய்யும்போது எல்லா தட்டையுமே அளவு மூடி வச்சு செய்யும்போது எல்லா தட்டையுமே ஒரே அளவுகளில் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சிருக்கான்னு ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை மிதமான தீக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தட்டைகள் எடுத்து போட்டுக்கிறலாம். எந்த அளவுக்கு இதில் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 தட்டை அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவை இதே போல நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. கலருமே ஒரே கலரில் இருக்குது. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பேப்பர் விரித்த தட்டில் போட்டு வச்சுருங்க. இப்போது எல்லா தட்டைகளையுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம எடுத்த இந்த 2 கப்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 100 பீஸ் அளவுக்கு எனக்கு தட்டை வந்துச்சுங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. எந்த அளவுக்கு மொறுன்னு இருக்குன்னு உங்களுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன். உடைக்கும் போது இது போல் சட்டுன்னு உடையணும். வாயில் போட்டு சாப்பிடும்போது நல்லா கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வரணுங்க. அப்போ தான் இது சரியான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாரம்பரிய பலகாரமான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இன்னும் இது போல் நிறைய பலகார ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. சேனல் நமக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த தட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.